தமிழ்ஞான முருகர்களுக்கு வணக்கம். வைரமுத்தவர்களின் பாட்கரல் 360. உங்களின் அடுத்த படைப்பு எப்போது? படைப்பு வெறி என்பது தும்மலைப் போல தானாக வர வேண்டும். செயற்கையாய் தும்மவும் மாட்டேன், அதுவாய் வந்தால் அடக்கவும் மாட்டேன். பெரும்பாலான பாடல்கள் படத்தோடு ஒட்டுவதில்லையே. கதையோடும் கதை நிகழும் பூகோளத்தோடும் ஒன்றினால்தான் பாட்டு படத்தோடு ஒட்டும். இயற்கை ஜனநாதன் இயக்கும் பேராண்மை படத்துக்கு இன்றொரு பாட்டு எழுதினேன். மலையில் வாழும் பழங்குடிகள் பற்றியது அது. அந்த மலை ஜாதியில் பிறந்த ஒரு படித்த இளைஞன் தன் மக்களுக்காக பாடும் பாடலில் இப்படி சில வரிகள் பாடுகிறான். தேயிலையோ மரமாகும், அதை வளர விடுவதில்லை. நாங்கள் சிகரத்தில் இருந்தாலும் வளர்ந்து விடவில்லை. கடவுளுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. இரு கைகளைப் போல் எங்களுக்கு வேறு செல்வம் இல்லை. இப்படி இலையில் பசுமை போல் எப்போதாவது தான் விளைகிறது பாத்திரத்தோடு பாட்டு. ஹெலிகாப்டர்களும் வெடிகுண்டுகளும் நெஞ்சை புழக்கும் கதறல்களும் இருந்தால்தான் கிளைமாக்ஸ் எடுபடுமா? டே ஆஃப்டர் டுமாரோ என்றோர் ஆங்கில படம். உலகம் அழியப் போகிறது. சூரியன் கோமாவில் கிடக்கிறது. பூமியோடு பனி படலங்களால் சூழப்பட்டு வருகிறது. மனித உடல்கள் பனியில் புதைகின்றன. மிச்சமுள்ள மனிதர்களை சாவு துரத்துகிறது. உயிரை ஒழித்து வைக்கும் இடம் தேடி பனி தொடாத இடங்களில் பதுங்குகிறது மனித கூட்டம். ஒரு பெரிய கட்டிடத்துக்குள் புகுந்து கதவு சாத்துகிறது ஒரு கூட்டம். அதுதான் அந்த நாட்டின் தேசிய நூலகம். குளிர் உடை கடந்து உடல் புகுந்து உயிரை ஊடறுக்கிறது. குளிர் காய்ந்தால்தான் உயிரை ஒட்ட வைக்க முடியும் என்று முடிவு கட்டுகிறது கூட்டம். எப்படி குளிர் காய்வது? எதை எரிப்பது? இந்த நூலகத்தின் வேண்டாத புத்தகங்களை எரிக்கலாம் என்று கூட்டம் முடிவு கட்டுகிறது. தீ வளர்ந்து கொண்டே வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் நூல்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. ஏறத்தாழ எல்லா நூல்களையும் எரித்தாயிற்று. ஒரே ஒரு புத்தகம்தான் மிச்சம். உயிரை நீட்டிப்பதற்காக அதை எரிக்கலாமா வேண்டாமா என்ற ஊசலாட்டத்தில் குழம்புகிறது கூட்டம். கடைசியில் அதையும் எரித்து விடுவது என்று அரைமனதோடு முடிவெடுக்கப்படுகிறது. எரியும் நெருப்பில் கடைசி எரிபொருளாக விழுகிறது பைபிள். ஒரே ஒரு புத்தகம் நெருப்பில் விழுவதுதான் கிளைமேக்ஸ். அது ஏற்படுத்திய இருதய பூகம்பத்தின் இடிபாட்டிலிருந்து படம் பார்த்தவர்கள் யாரும் இன்னும் மீட்கப்படவில்லை. ஆர்ப்பாட்டங்களும் அடிதடிகளும் அல்ல, உண்மையின் கர்ப்பத்தில் பிறக்கும் உணர்ச்சி தான் ஒரு கலைப்படைப்பின் உச்சம். கருக்கலைப்பு சரியா தவறா? அமெரிக்காவில் குற்ற விகிதம் கூடிக்கொண்டே இருந்தது. கொள்ளைகள், வன்முறைகள், பாலியல் தொல்லைகள் பெருகிக் கொண்டே போயின. அடுத்த 25 ஆண்டுகளில் பெருக போகும் குற்ற விகிதம் குறித்து வெள்ளை மாளிகை கருப்பாக கவலைப்பட்டது. ஆனால் அடுத்த 25 ஆண்டுகளில் நடந்ததே வேறு. குற்ற விகிதம் திடீரென்று குறைய தொடங்கியது. ஆச்சரியத்தில் தலை வீத்து கொண்ட அரசு எப்படி என்று ஆராய்ந்தது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நீதிமன்றத்தில் கல்யாணமாகாத ஒரு கர்ப்பிணி தொடுத்த வழக்குதான் குற்றங்கள் குறைய காரணம் என்று கண்டுபிடித்தது. அதுவரை சட்டவிரோதமாக இருந்த கருக்கலைப்பு சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று அவள் வழக்கு தொடுத்திருந்தாள். கருக்கலைப்பு சட்டவிரோதம் அல்ல என்ற அதிரடி தீர்ப்பை அமெரிக்க நீதிமன்றங்கள் வழங்கியது. அதிலிருந்து 25 ஆண்டுகளில் குற்ற விகிதம் குறைந்து போயிற்று. ஏனென்றால் சமூகத்தில் அழிம்பு செய்பவர்களில் பெரும்பாலோர் அனாதை பிள்ளைகள், தாய் தந்தையரால் தூக்கி எறியப்பட்ட குப்பை தொட்டி குழந்தைகள், பரிவு, பாசம், கட்டுப்பாடு ஏதுமற்ற மிருகங்களாய் வளர்ந்தவர்கள். கருக்கலைப்பு சட்டம் விரோதமல்ல என்று ஆன பிறகு அவர்களின் பிறப்பு விகிதம் அற்று போயிற்று. குற்ற விகிதம் குறைந்து போயிற்று. ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் யோசித்து பார்த்தால் பக்க விளைவுகளற்ற கருக்கலைப்பு சட்டவிரோதம் அல்ல என்றே கருத வேண்டியுள்ளது. பாட்டு வரிகளை மாற்றினால் உங்களுக்கு கோபம் வருமா? மாற்றத்தின் நியாயத்தை பொறுத்தது அது. மாற்றம் பாட்டுக்கு மேன்மை தரும் என்றால் பாராட்டி ஏற்றுக்கொள்வேன். என் பக்கம் நியாயம் இருந்தால் மாற்ற விட மாட்டேன். படம் புதிய முகம், பாட்டு நேற்று இல்லாத மாற்றம். சுஜாதாவின் குரலில் பல்லவி பதிவாகி கொண்டிருந்தது.
கண்மூடி லயித்து கடந்த எனக்கு மூளையில் சற்றென்று முள் தேய்த்தது. ஒளிப்பதிவை சற்றே நிறுத்துங்கள் என்றேன். நிறுத்திவிட்டு நெற்றிச் சுருக்கி என்னையே பார்த்தால் ஏஆர் ரஹ்மான். இதுதான் காதல் என்பதா? இதயம் பொங்கிவிட்டதா? இளமை சிந்திவிட்டதா என்று எழுதியிருந்தேன். இளமை சிந்திவிட்டதா என்ற வரி எழுதப்பட்ட போது தெரியவில்லை. இசைக்கப்பட்ட போது சற்றே விரசம் கசிவதாய் பட்டது. எப்படி திருத்தலாம் என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தேன். திருடா திருடா பாடலுக்காக எங்களை சந்திக்க வந்த மணிரத்னமும் ஒளிப்பதிவு கூடங்களில் உட்கார்ந்திருந்தார். சற்றே வரிகளை மாற்றி போடுங்கள், சரியாகிவிடும் என்றார் அவர். உடனே அந்த மாயம் நிகழ்ந்தது. இளமை பொங்கிவிட்டதா, இதயம் சிந்திவிட்டதா என்று மாற்றினேன். சொற்கள் இடம் மாறியவுடன் விரசம் வெளியேறிவிட்டது. நல்லதை எவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வேன். சொன்னவர் யார் என்பதல்ல, சொன்னது எது என்பதே முக்கியம். எப்போது மனிதன் அவனாக இருக்கிறான்? வாய் திறந்து தூங்கும்போது, கண் திறந்து அழும்போது, உடல் திறந்து புணரும்போது. நவீன வாழ்க்கையில் யாரையும் நம்ப முடியவில்லையே. முழு அமிர்தம் என்று எந்த மனிதனும் இல்லை, முழு விஷம் என்றும் எந்த மனிதனும் இல்லை. ஒருவர் நல்லவர் என்றால் இன்று வரை நல்லவர் என்றும், கெட்டவர் என்றால் நேற்று வரை கெட்டவர் என்றும் புரிந்து கொண்டு போவதே புத்திசாலித்தனம். ஒரு சுவை கூட அறியாத ஏழைகள் பலர் வாழும் நாட்டில் அறுசுவை என்கிறார்களே, அது சாத்தியமா? அவசியமா? ஒரே நாளில் அறுசுவை அருந்த வேண்டும் என்ற அவசியமில்லை. அன்றாட வாழ்வில் சில சுவைகள் நம்மை தேடி வருகின்றன. சில சுவைகளை நாம் தான் அவ்வப்போது தேடிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அறுசுவைக்கும் உடம்பில் வேலை இருக்கிறது. ஒவ்வொரு சுவையிலும் ஒரு சுரப்பியை துணும் சூட்சுமம் இருக்கிறது. இனிப்பு எரிக்கப்படும் போது சக்தியாகிறது. அதுதான் இன்சுலின் சுரப்பிகளை தூண்டுகிறது. கசப்பு இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது. சுரப்பிகளை தூண்டுகிறது. புளிப்பு உமிழ்நீர் சுரப்பிகளை ஊற வைக்கிறது. உமிழ்நீர் சூழ்ந்த உணவுதான் பூரண ஜீரணம் அடைகிறது. உரைப்பு பிட்யூட்டரி சுரப்பிகளை தூண்ட வைத்து ஆண்மையை செழிக்க வைக்கிறது. உவர்ப்பு ஆண்ட்ரஜன் ஹார்மோன்களை தூண்டி உடமையும் மனதையும் சமன் செய்கிறது. கருமுட்டைகளையும் விந்தணுக்களையும் ஊக்குவிக்கிறது. துவர்ப்பு ஹைபோதாலமஸ் சுரப்பிகளை தூண்டி கிருமிகளை வெளியேற்றுகிறது. மட்டுப்படாத வேர்வையை கட்டுப்படுத்துகிறது. இந்த அறுசுவையில் ஒரு சுவை குறைந்தாலும் சுரப்பிகள் தூர்ந்து போகும் அபாயம் இருக்கிறது. ஆகவே தமிழர்களே, அறுசுவையும் விரவி வருமாறு வகுத்துக் கொள்ளுங்கள் வார உணவை. சின்ன குயில் சித்ராவை பற்றி இதுவரை நீங்கள் எழுதவில்லையே. கவியரசு கண்ணதாசன் பாடல்களுக்கு ஒரு பி. சுசீலா, என் பாடல்களுக்கு சித்ரா. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பூஜைக்கேத்த பூவிது பாடல் பாட ஒரு பேதை சிறுமியாய் கலக்கம் மிதக்கும் கண்களோடு ஒளிப்பதிவு கூடத்தில் சித்ரா நுழைந்தபோது, இவரா பாடப்போகிறார் என்ற ஏளனம் பல திமிர் கண்களில் தெரிந்தது. பாடறியன் படிப்பறியன் பாடி முடித்து வெளிவந்தபோது அவர் பேதை அல்ல மேதை என்று அதே கூட்டம் மயங்கி மரியாதை செய்தது. அன்று முதல் இன்று வரை சித்ராவின் குரல் மாறவில்லை. குழந்தைமை மாறவில்லை. பணிவு மாறவில்லை. பண்பாடும் மாறவில்லை. பால் குடித்த பிள்ளை வாயில் நுரை ஒட்டியிருப்பதைப் போல அவர் ஆரம்பகால உச்சரிப்பில் மலையாள மண் ஒட்டியிருந்தது. சற்றே சொல்லிக் கொடுக்கவும் தமிழச்சியானார். சித்ராவின் குரல் பட்டுக்குரல், பிரியம் வளர்க்கும் பிஞ்சு குரல், சங்கீதம் கெஞ்சும் ஜாதி குரல். இதய எசித்தட்டில் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். கண் இமைகளை இழுத்து போர்த்து கொள்கிறது கண்ணாளனே. உயிரை மயிற்பீலியால் வருகிறது உயிரே உயிரே. ஒரு நூற்றாண்டில் ஒரு சிலரே அமைவார்கள். சித்ரா போன்ற ஜீவ குயில்கள். 1/4 நூற்றாண்டு பாடிய கான குயிலே, இன்னும் அரை நூற்றாண்டு பாடு என் அன்பு தங்கையே. மாநிலங்களவையில் எந்த மாநிலத்துக்கு உறுப்பினர்கள் அதிகம்? முதலிடம் உத்தரப்பிரதேசத்துக்கு 31 உறுப்பினர்கள்.
இரண்டாம் இடம் மகாராஷ்டிர மாநிலத்துக்கு 19 உறுப்பினர்கள். தமிழ்நாடும் ஆந்திர பிரதேசமும் 3ஆம் இடத்தில் உள்ளன. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 18 உறுப்பினர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.